14 வகை கலவை சாதம். எல்லா சாதமும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஒரு காம்போவாவும் வாங்கிக்கலாம். 2 வகை சாதம், 3 வகை சாதம், தனியா ஒரே ஒரு சாதம், எப்படி வேணா நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப வாங்கிக்கலாம். அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட வாங்கினாலும் சரி, பார்சல் வாங்கினாலும் சரி, இதனுடைய விலை 50 ரூபாய். வெச்ச சாதம் பத்தலைன்னா அங்க சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ராவா வேண்டிய சாதத்தை விருப்பம் போல வாங்கிக்கலாம். நிறைய விலை வச்சு குறைவா வாடிக்கையாளர்கள் வர்றதை விட சரியான விலையை நிர்ணயிச்சு நிறைய பேரை சாப்பிட வச்சு அதுல நிறைவடைகிற மாடல் தான் திரு சரவணகுமாரோடைய இந்த ஆனந்தா மெஸ்ஸோட பட்ஜெட் மாடல். இது மாதிரி எங்கேயும் இந்த பகுதியில் கிடைக்காது. ஆரோக்கியமான உணவு, உடல் நலத்துக்கு கெடுதல் இல்லை. கோபிச்செட்டிப்பாளையம் சக்தி மெயின் ரோட்ல லா கள்ளிப்பட்டி பிரிவில் இயங்குகிற இந்த உணவகம் தான் அந்த பகுதி மக்கள் பலருடைய பசி போக்கும் வீடுன்னே சொல்லலாம். தக்காளி சாப்பாடு, புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, புதினா சாப்பாடு, கேரட் சாப்பாடு, தேங்காய் சாப்பாடு, வாழைப்பூ சாதம், ஒரு 14 வெரைட்டி போடுறோம். எல்லா நாளும் எல்லா வெரைட்டியுமே கிடைக்கும். குறைந்த விலையில் நிறைந்த மன திருப்தியான சாப்பாடு. அவங்க போடுற சாப்பாடு சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு அதிகமாக போடுறாங்க. ஏழைகளுக்கு உகந்த சாப்பாடு 50 ரூபாய், நல்லா இருக்கு. நாங்கள் பல தடவை வந்து சாப்பிட்ருக்கோம். சார் தக்காளி சாப்பாடுங்க, புளி சாப்பாடுங்க, கீரை சாப்பாடுங்க சார், கேரட் சாப்பாடுங்க, அரிசி பருப்பு சாப்பாடுங்க, தட்டைப்பயிறு சாப்பாடுங்க, லெமன் சாப்பாடுங்க, புதினா சாப்பாடுங்க, தயிர் சாப்பாடுங்க. இப்படி வேணா வாங்கிக்கலாம் சார், கலந்து வாங்கிக்கலாம். முதல்ல இவங்க சின்ன கடையை வச்சுருந்தாங்க. அப்புறம் இது நல்ல அவங்க கொடுத்த அந்த ருசி, ஹோம்மேடு, வீட்டில் செய்ய மாதிரி அந்த சாப்பாடு இருக்கும். விலையும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. அப்புறம் அந்த கடையை இவங்க ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போது பெரும்பாலும் எல்லா மக்களும் இங்கே வந்து இப்போ நல்லா நிறைய சாப்பிட்றாங்க. ஆரம்பிக்கும் போது ஒரு 2-3 சாதம் பண்ணுங்க. தக்காளி, புளி, லெமன் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் புதினா பண்ணோம், அப்புறம் தயிர் பண்ணோம். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி, சரி டேஸ்ட் வைஸ் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு அப்படியே ஒவ்வொரு சாதமே எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அடுத்தது வந்து வாழைப்பூ சாதம் பண்ணோம், அப்புறம் தட்டைப்பயிறு சாதம், அரிசி பருப்பு சாதம், அப்புறம் மல்லி சாதம், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒவ்வொரு சாப்பாடாக பண்ணிகிட்டே இருந்தோம். சரிடா, மக்கள் ஆதரவு அதிகமாக இருந்தங்காட்டி சரி இன்னும் அதிகப்படுத்தலாம், டேஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னுங்காட்டி மக்கள் அதிகமாக ஆதரவு கொடுத்தாங்க. நல்லா இருக்குது, வயிற்று பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொன்னங்காட்டி ரெகுலர் கஸ்டமர் தான் எல்லாருமே. சரி, இங்கே வந்து இதை பொறுத்த வரைக்கும் தரம் ரேட்டு கம்மிங்க. ஏழை மக்களெல்லாம் வாங்குற அளவுக்கு நல்ல குவாலிட்டியை கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்கு. இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு கடை இல்லை. அப்புறம் அது இல்லாமல் ஒயிட் ரைஸ் போடுறோம். ஒயிட் ரைஸ் வந்து 70 ரூபா தான். அது வந்து சாம்பார், பச்சைப்பயிறு, புளிக்குழம்பு, ரசம், மோர், பொரியல், அப்பளம், அப்புறம் கொள்ளு பருப்பு, அப்புறம் ஃபுல் மீல்ஸு 70 ரூபா தான் சாப்பாடு. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் இன்னொன்று வந்து காளான் பிரியாணி சீரக சம்பா போடுறோம். அது 80 ரூபா தான். பிரியாணி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. பஸ் கண்டக்டர் மதிச்சா டிரைவர் மதிச்சா இங்கே வந்து வாங்கிட்டு தாங்க போவாங்க. ஏன்னா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து வாங்கிட்டு வண்டி நிறுத்தி ஸ்லோ பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. பார்சல் கட்டி வச்சுருப்பாங்க, உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க. பஸ்ஸெல்லாம் வந்து டவுன் பஸ்ஸு, சர்வீஸ் வண்டி எல்லாமே வந்து நம்ம எடுத்து தான் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா சாப்பாடு நல்லா இருக்குது, வாங்கிட்டு போய் இப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அங்கேயே போய் பஸ் ஸ்டாண்டில் சாப்பிட்டுக்கலாம்னு இங்கேயே வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம். ஃபோன் பண்ணியே சொல்லிடுவாங்க, பார்சல் பண்ணி வச்சுருவோம். எப்பவுமே சாப்பாடு எல்லாத்துக்கும் எல்லா சாப்பாடு கொடுக்கணுங்கிற ஒரு இது நம்மளுக்கு. அதனால் வந்து சாப்பாடு வந்து ரிஸ்க் எடுத்தால் பண்ணிட்டு இருக்கிறோம். 14 சாப்பாடு பண்ணும்போது காலையில் டிஃபனும் போட்டு தீமாட்டு. காலையில் டிஃபன் வந்து மசால் தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, நெய் தோசை, ரோஸ்ட் இது எல்லாமே இருக்குது. அதையும் முடிச்சுட்டு 10:30க்கு ஆரம்பிச்சிருவோம். கரெக்டாக எல்லா ரைஸ் வரக்க ஆரம்பிச்சிடும். 4 மணி வரைக்கும் போடுவோம். மினிமம் 3 மணி வரைக்கும் எல்லா ரைஸும் இருக்குது. அதுக்கு மீறி இருக்கிற ரைஸ் என்னவோ அதை கொடுத்துருவோம். அது வரைக்கும் இருக்குது. 11 மணிலேருந்து எல்லா ரைஸ் கிடைக்கும். 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எல்லா ரைஸ் இருக்குது. 14 ரைஸும் இருக்குது. 1 மணிக்கு வந்தால் கூட்டம் இடம் முடிக்காத அளவு கூட்டம் ஃபுல்லாக வந்துட்டு இருக்குதுங்க. பார்சல் நிறைய போகுதுங்க. பக்கத்தால் கிராமங்கள், வெளியூர்லேருந்து இருக்கிறவங்கள வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்க. வந்து திருச்சி சாப்பிட்டு அவங்கவுங்களுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. சாப்பாடும் கொஞ்சம் நாங்கள் வந்து அளவெல்லாம் இல்லைங்க, சாப்பிட்ற அளவுக்கே போட்டு கொடுத்துருவோம்.
வெரைட்டி மீல்ஸு வெள்ளை சாப்பாடு எல்லாமே அப்படித்தான். வெரைட்டி மீல்ஸு போகிற அளவு போட்டு கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா வேணுன்னா வாங்கிக்கலாம். ஒரு தடவை போட்டு கொடுத்துருவோம், அதே அதிகமாக தான் போடுவோம். வேலை செய்கிற ஆளுங்க எல்லாமே வேணுன்னா கூட வாங்கிக்கலாம். இதில் எந்த ஒரு குறைபாடு இல்லை, ரொம்ப மன திருப்தியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபா தான், சீப் அண்ட் பெஸ்ட். இது மாதிரி எங்கேயும் இந்த பகுதியில் கிடைக்காது. ஆரோக்கியமான உணவு, உடல் நலத்துக்கு கெடுதல் இல்லை. தாராளமாக வந்து எல்லோரும் இங்கே சாப்பிட்லாம். காலையில் வந்து மினி டிஃபன் காம்போ போடுறோம். இட்லி, ஒரு வடை, ஒரு கேசடி, கொஞ்சம் பொங்கல், அப்புறம் பூரி, கேரட் ஓட்ட ஊத்தாப்போம். அது வந்து 50 ரூபா. அதுக்கு வந்து சாம்பார், காளான் குழம்பு, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, ஒரு 4 வகை சட்னி, ஒரு குழம்பு, ஒரு சாம்பார் கொடுத்துருவோம். இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்ச மக்கள் வர்றாங்க. ஏன்னா அந்த டேஸ்ட் ஹோட்டலில் அது வேறு ஐட்டம் வேறு, அவங்க செய்கிற சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும். இங்கே எல்லாமே வந்து லேடிஸாக அவங்க எப்படி வீட்டில் செய்வாங்களோ அதிகமாக செய்கிறாங்க. அந்த டேஸ்ட்டு அதில் கலக்கிறது, அந்த கடையில் மட்டும் என்னமோ கலப்பாங்க. அந்த பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்குது, விரும்பி சாப்பிட்றாங்க. நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க 60 ரூபா பண்ணலாம்லோ, இது எப்படி உங்களுக்கு கட்டுப்படியாவது நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. வேண்டாம், போகுது நம்மளுக்கு வரது போகுது. ஒரு இடத்துல 1000 ரூபா வருதுன்னா 500 ரூபா வந்தால் கூட போகுது, நம்மளுக்கு லாபம் போகுது. என்னைக்கு நிறைய விற்றா போகுது, எனக்கு லாபம் கம்மியாக வந்தாலும் போது, எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுங்கிற ஒரு கான்செப்ட் தான் நான் வச்சுக்கிறேங்க. இந்த வளைகாப்பில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் இங்கே இருக்குது. வளைகாப்புக்கு இதுக்கு பர்சனலாக எடுத்து கேர் எடுத்து பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட் இங்கே கொடுக்குறாங்க. அப்புறம் ரெண்டாவது சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஒருத்தர் வந்து ஒரு வந்து கொடுத்தா அந்த அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வயிறு நம்பி 200-300 செலவு பண்ணால் கூட வயிறு நம்பாது. இங்கே அது பிரச்சனை இல்லை, ஜம்மு சாப்பிட்றாங்க. வளைகாப்பு சாப்பாடு பண்ணி கொடுத்தேங்க. நேற்று சண்டே பண்ணி கொடுத்தோம். அது ஒரு 150 பேருக்கு பண்ணி கொடுப்போம். வளைகாப்பு சாதம் 5 வகை சாப்பாடு, சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, வடை, பாயசம், அப்பளம், பொரியல் இதெல்லாம் சேர்ந்து ஒரு இலைக்கு 170 ரூபாய்ங்க. அப்படி பண்ணி கொடுப்போம். எல்லாமே வந்துடும். அதில் வந்து 170 ரூபாய்ங்க இலைக்கு. அப்படி பண்ணி கொடுப்பாங்க. தனியாக வேணுன்னா வெள்ளை சாப்பாடு, வடை, பாயசம், சாம்பார், ரசம் இதெல்லாம் சேர்த்து பண்ணோன்னா 140 ரூபாய்ன்னு பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு என்னென்ன ஐட்டம் கேட்குறோம், ஐட்டத்தை பொறுத்து தான் அதை ரேட்டு போட முடியுங்க. சரவணகுமாருங்க, 8668135531. ஒரு 1 வீக் முன்னாடி சொல்லணும். 1 வீக் ஒரு 10 டேஸ் முன்னாடி சொன்னா தான் என்னால் அதுக்கு என்ன ஏதுன்னு இது பண்ண முடியுங்க. ஆர்டர் எடுக்க முடியுமா என்ன ஏதுன்னு நான் சொல்லுவேன். அதோட டேட்டில் முடிஞ்ச அளவு பண்ணி கொடுத்துருவோம். சார், மக்கள் வந்து நிச்சயமாக இங்கே எல்லாருமே சீக்கிரமாக அவங்களை அனுப்பணும் எண்ணத்தை அந்த மோட்டிவில் வேலை செய்கிறாங்க. எல்லாம் நல்லா செய்கிறாங்க. எல்லாம் ஒரு யூனிட்டியாக வேலை செய்கிறாங்க. நம்ம கடை மாதிரி அவங்க நல்லா செய்கிறாங்க. நல்லா பிக்சர் டிஸ்போஸ் பண்ணுறாங்க. டக்கு போயிடுது. ஈரோடு டு சத்தி ரோட்டில் இருக்குது. கோபி, ஈரோடு டு கோபி வந்தால் கோபி செட்டி வேலையை தாண்டினோடனே அடுத்தது கச்சேரிமேடுக்கு அடுத்து கள்ளிப்பட்டி பிரிவுலேருந்து இறங்கினோடனே நம்ம ஸ்டாப் இருக்குது. அது சத்தி ரோடு, சத்தியமங்கலம் ரோடு அதில் இருக்குதுங்க. மெயின் ரோட்லேயே இருக்குது. இறங்கினோடனே ஆனந்த மெஸ்ன்னு இருக்குங்க. இன்னொன்று என்ன, இந்த கடையில் எல்லா தரப்பு மக்களும் வந்து வாங்குறாங்க. இப்போ இது ஹைவேஸில் இருக்கிறனால ரோட்டில் டிரைவர்ஸு, பஸ் கண்டக்டர்லாம் வண்டியை நிறுத்தி எல்லாருமே வந்து வாங்குறாங்க. அனைத்து மக்களும் வேலைக்கு போகிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட வந்து சாப்பிட்றாங்க. பக்கத்தில் அரசு அலுவலகம் நிறைய இருக்குது இந்த பக்கம், அவங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. எல்லா தரப்பு மக்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இது. மகிழ்ச்சினா மக்களுக்கு வந்து சாப்பாடு ஏன்னா அன்னங்கிறது ஒரு பரிமாறல ஒரு மன திருப்தின்னு வச்சுக்கலாம். டென்ஷன் இருக்குதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் சாப்பாடு போடும்போது அது ஒரு மன திருப்தி. பரவாயில்ல, நாமளும் சில பேர் சாப்பாடு போட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி வருது. அதனால் டென்ஷன்லாம் போயிடுது. அதனால் அதெல்லாம் நினச்சிக்கிறது இல்லை. போகும்போது ரிலாக்ஸ் ஆகி போயிடுவாங்க. அடுத்த தலைமுறையே நல்லா இருக்குன்னு போயிருக்கிறாங்க. மனசார வாழ்த்தி இருக்கிறாங்க. அதே எனக்கு போதுங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF, அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.